திவ்யா உடம்பு சரியில்லை, அவளுக்கு பீரியட்ஸ் இருந்தது, அப்பயும் வந்து நின்னான். வேலை செய்கிறவங்க அவங்க வந்துட்டு டாஸ்க் இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பாருவும் கம்ப்ரூனையும் வச்சுக்கிட்டு எஃப்ஜே நேற்று அன்சீனில் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. அதாவது எப்படி நீங்கள் பெஸ்ட் ஒஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுறீங்கன்றத. ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது எல்லாருக்கும் இருக்குது, ரம்யாவுக்கும் இருக்குது. ரம்யாவை சொல்கிறீங்க, ஆனால் திவ்யா விட்டுறீங்க. உங்கள் டீமுக்குள்ளேயே நீ எனக்கு போடு நான் உனக்கு போடு மாற்றி போட்டுக்கிறீங்க, இதெல்லாம் என்ன பழப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் எஃப்ஜே வந்து பேசி பாருவோட கம்ருவோட 2 பேர் வாயும் ஒரே நேரத்தில் அடைச்சாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க அதை பற்றி பார்ப்போம். ஏன் எனக்கு இப்போ பாருக்கு போடணும்னு எனக்கு என்ன அவசியம்? நான் போடல. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பாருக்கு சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம்? நீ ஓவராலாக பார்த்து சொல்லு. பாரு வந்து என்ன தான் வந்து கேரக்டர் விட்டு அப்பப்போ அவே போனாலும் நீ கம்ரோனுக்கு போய் இருந்தாலும் ஆனால் நீங்கள் வந்து உன் கேரக்டரில் அந்த ஸ்டைலே பேசிட்டு இருந்ததால உன்னை நான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன். ஆனால் உன்னை சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? ஆனால் எனக்கு ஜென்யூனாக பார்த்து நீ பண்ணதில் ஓகேன்னு சொல்லி நான் பண்ணேன், அதுமாரி நீங்கள் யாரும் பண்ணல அப்படின்னு சொன்னார். ஸோ நான் கேமை வந்து இந்த மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு இங்கே பர்சனலாக யாருக்கும் சொல்லணுன்றது எனக்கு கிடையாது. இப்போ உங்களை மாதிரி பர்சனல் கான்ஃப்ளிக்ட்டை வச்சு நான் சொல்லியிருந்தேன்னா பிரஜனனாவை சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா அவர் என் குடும்பத்தையே இழுத்து பேசினார், அதிகமாக பேசினார். ஆனால் அடுத்த வாரம் யார் இருக்கணும்னு சொல்லும்போது நான் பிரஜனை தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக எதுவும் இல்லை, அவர் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டாருன்னு விட்டுட்டு ஆனால் எனக்கு நியாயமாக சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னு நான் அவர் பேரை சொன்னேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக பேசுகிறாரு. சரிடா மெயின் மேட்ரு எங்கடான்னு கேட்குறீங்களா? அதை வந்துட்டேன். பர்சனல் விஷயத்தை நான் வந்துட்டு ரொம்ப உள்ளே எடுத்து நான் கேம் ஆடுறது எனக்கு அது தேவையில்லாத வேலை. இங்கே பாருக்கு புரிய வைக்கிற மாதிரி பர்சனல் கேமை வச்சு நான் விளையாடவே மாட்டேன், அது எனக்கு தேவையில்லாத வேலை. இப்படி அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பாரு வாய விட்டாங்க நடுவில். ஆனால் என்ன மட்டும் சொல்லிடுவேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி இல்லை, அது வந்து இப்படி வந்து அப்படி வந்துட்டு கொஞ்சம் மழுப்பி கிழப்பி பேசி தானே ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லுவீங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, பாரு நீ அப்படி தான் விளையாடுறேன், நான் சும்மாலாம் சொல்ல, அது யாருக்குமே ஃபீல் ஆகலன்னு சொல்லியா? டப்புன்னு வேகமாக வடிவேல் கோவசலவை நெத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாம் நீ அப்படி தான் விளையாடுற, பர்சனலாக தான் விளையாடுற கம்ரு வச்சுக்கிட்டுன்னு. இதை இங்கே இருக்கவங்க யாராவது ஏன் நீயே மனசாட்சி சுட்டு சொல்லு, நான் அப்படிலாம் விளையாடல அப்படின்னு சொல்லு பாரு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பார்வால் இன்னுமே பேச முடியல. எப்பயுமே ஏதாவது பதில் பேசி ஆர்கியூ பண்ணுறவங்க இப்போ வந்து நான் என்ன உன்ட்ட சொல்கிறதுன்ற மாதிரி நிற்கிறாங்க. ஜென்யூனா மனசு தொட்டு சொல்லுங்க, பாரு எந்த கேம் இருந்தாலும் கம்ருதனோட சேர்ந்து விளையாடுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்குது. அப்புறம் இவர்கிட்ட கேட்கும்போது இவரும் வந்து ஆமாம் அப்சல்யூட்லின்ட்டாரு. அப்புறம் வந்துட்டு திடீர்னு உடனே ஒரு மழுப்பி என்ன சொல்கிறாருன்னா, பாரு நீ வேணால் தனியாக விளையாடுவ, ஆனால் கம்ரு கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து தான் விளையாடுறாரு அப்படின்ட்டாரு. அமைதிப்படை அமித் அவர்களே, உங்களுக்கு தெரியாது பாருவால் தனியாக கேம் விளையாடவே முடியாது. அவங்க அந்த வாயை வச்சுக்கிட்டு கூட ஒரு ஜாலரா போடுறதுக்கு திவாகரோ கம்ருவோ யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இருந்தாகணும். இல்லைனா அவங்க எமோஷ்னலி ரொம்ப வீக்காகி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வேணால் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அவங்களால ஒரு 2 நாள் கூட தனியாக அவங்க இருந்து ஒரு கேம் கூட விளையாண்டுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதெல்லாம் உடஞ்சி அழுது இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்கிறதுனால உனக்கு வந்துட்டு அது தப்பாக தோணுதுன்னா ஓகே வச்சுக்கோ, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. வச்சுக்கோவா, சும்மாவே அதை வச்சுக்கிட்டு தான் இருக்குது. உனக்கு எதுப்பா பிரச்சனை? அதுக்கு தான் பிரச்சனை. கம்ருவுக்கு தான் பிரச்சனை. அவன் கேம் ஸ்பாயில் ஆகுது. டைட்டில் அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற நம்ம கம்ருவை இப்படி ஃபைட்டில் அடிக்கிற மாதிரி ஆளாக செட் பண்ணி விட்டு நம்ம பாரு ஒரு கேம் விளையாண்டுருக்கேன். கேமில் எங்கடா நாங்கள் சேர்ந்து விளையாடுறோம்? பாரு அமைதின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து கேமில் நான் எங்கடா சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னு கேட்டால் இவன் ஏதாவது மழுப்பி சொல்லுவான். ஆமாம் அப்படிலாம் இல்லைன்னு எதையாவது சொல்லுவான்னு சொல்லி பொறுமையாக கேட்குறாங்க. ஆனால் அப்பவும் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வைக்கிறார். உனக்கு காதலே பிடிக்காத ஒரு மன்னர்னு சொல்லிட்டு அவனை கொடுக்குறாங்க. அவன் அதுலேயும் ஒரு லவ் ஆங்கிள் எடுத்து வந்தால் கூட விளையாடலாம். காதலே பண்ணக்கூடாதுன்ற மன்னர் அங்கேயும் அவங்ககிட்ட ஒரு லவ் ஆங்கிள் விட்டான். ஆனால் ஸ்கூல் டாஸ்கில் அவனுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, அங்கேயும் வந்து அவங்ககிட்ட லவ் விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அப்படின்னு இவங்க நைட்டு பகல்னு பார்க்காம பிட்டா ஓடினதை இவர் புட்டு வச்சிட்டாரு. பாரு பேசாமல் சட்டு புட்டுன்னு கிளம்பி ஓடிடுங்க, இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் வாங்கிடுவார் மானத்தை. இப்போ சம்மந்தமே இல்லாமல் நாளைக்கு நீ அம்மா அப்படின்ற, எனக்கும் என் அம்மாவுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. இப்போ எஃப்ஜே இன்னொரு படி மேலே போய் இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு அம்மா புள்ளன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு பாண்ட் இருக்குன்னு எப்படியாவது உன்னை ஹக் பண்ணியோ இது பண்ணியோ உன்னை ரொம்ப நாங்கள் 2 பேரும் க்ளோஸ்னு ப்ரூவ் பண்ணி ஏதாவது உன்னை உன் கூட சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருப்பார் கம்ருன்னு சொல்லிட்டாரு. அம்மா பிள்ளையும் இழுத்து இப்படி கேவலமாக பேசுகிறானே, அதெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து வாய் அடிக்க பார்க்குறாங்க. அவர் வந்து இல்லை நான் ஒரு அன்புல தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லவ் அந்த சர்க்கிள்குள்ளேயே பார்க்குறான். நீங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுறது எல்லாம் ஓகே தான், பார்க்க நல்லா தான் இருக்கும், அழகான விஷயந்தான். ஆனால் அதையே நீங்கள் வந்து ஒரு டூ மச்சாக ஒரு லெவலுக்கு போகும்போது திகட்டி ஆடியன்ஸ் பார்த்து இதுங்களுக்கு வேறு வேலையே இல்லைடான்னு சொல்லிடுவாங்கன்னு அப்படியே கரெக்டாக சொல்கிறாருங்க நம்ம மைண்ட் செட்டை. பார்க்குறவங்களுக்கே என்னடா இவன் எது கொடுத்தாலும் இவங்க லவ் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வெளியே போகுமே தவிர உனக்கு தெரியாதா மீடியாவில் இருக்கிறதுனால. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நீ மீடியாவில் இருக்க உனக்கு தெரியாதானே ஐயோ மீடியான்ட்டானே ஊன்னு அப்பயும் மண்டையாட்டிட்டு ஒத்துக்கிட்டாங்க பாரு. எஃப்ஜே மண்டையில் வெறும் முடிதான் இருக்குன்னு நினச்சா இவ்வளோ மூளையை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக ஏன்டா அந்த மூளையில் உட்காந்துட்டு வியானாவை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அடப்பா, இந்த கேமில் இப்படி தாங்க நல்ல ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்லாம் ஒரு வீக்னஸை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. திகட்டிடும். பட் அது வந்து கொடுக்கணுன்ட்டு ஒன்று கொடுக்குறது. ஆமாம், நீங்கள் கொடுக்கணும்னு கொடுத்தது கிடையாது, கெடுக்கணும்னு தானே கொடுக்குறீங்க. ஆனால் அது உங்களுக்கே தெரியாது பாவம். பாரு உங்களோட ஜாலியில் கம்ருவோட கேமே காலி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இன்னும் மேலே போய் எல்லாரும் கேலி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இப்படியே இருந்தீங்கன்னா ஜோலியை முடிச்சிருவாங்க. பார்த்துருந்தீங்க வில்லியம்ஸ் எல்லாம் காண்டில்லை, பர்ஃபார்மே பண்ணாமல் ரம்யா நோத்தி உட்காந்துருக்கா, ஒன்றுமே பண்ணாமல் வியானா நோத்தி உட்காந்துருக்கா. இவங்களெல்லாம் விட்டுட்டீங்க,
ஆனால் நான் போய் அந்த கேரக்டரில் அவ்வளோதான் பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதை நான் போய் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த பல்ல வச்சுக்கிட்டே தான் இருந்தேன், அதை வைக்காமல் இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன தான் கொடுத்துனீங்க, அதுவும் ஒருத்தர் குத்துனோன்னே எல்லாம் வருசலாக வந்து குத்துன்னு குத்திட்டீங்க. சரி பரவாயில்ல, நான் ஒன்றும் உங்களுக்காக கேம் விளாட்ல, மக்கள் பார்க்குறாங்க அவங்களுக்காக தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மக்கள் ஏற்கனவே உங்கள் மேலே காண்டா இருக்காங்களே FJ, அதை நீங்கள் இனிமேல் விளையாண்டு தான் அதை சரி பண்ணணும். இப்போ பாரு இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலப்பா, பாரு சும்மாவே தான் இருக்கானா, பாருக்கு என்ன ஆகும்? எடுத்து எதையாவது கொண்டு போய் அடிச்சிருவேன். உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களெலாம் வந்தால் முத்தமா? பாரு, இதெல்லாம் இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் மனுஷனாக இருந்தால் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொன்ன வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடுவாங்க. நீங்கள் எப்படின்னு தெரில, ஒரு வேளை இந்த வாரம் நீங்கள் எவிக்ட் ஆகிட்டிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், ஆகலைன்னா கொஞ்சம் நல்லா விளையாண்டு பேரை காப்பாற்றுங்க. உங்கள் பேரை காப்பாற்றுறீங்களோ இல்லையோ, நாங்கள் கம்ருவை பற்றி பேசுகிறோம், பாவம் அந்த மனுஷன். இதில் FJ பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாரு இதுக்கப்புறம் ஒழுங்காக விளையாடுவாங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.